வெல்கம் பேக் டு பிரணவ் மேக்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 6th சாப்டர் டிக்னாமெட்ரி முக்கோணவியலில் எக்ஸசைஸ் 6.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் 7 சம் நம்ம வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 8th சம் கொஷின் என்னென்னா, இஃப் காஸ் ஆல்ஃபா, அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என், அதாவது எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் பாருங்கள், m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. ஈக்குவல் டு நமக்கு எம்முக்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது? காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா. ஆனால் இங்கே m ஸ்கொயர் கொடுத்தனால அதுக்கு நம்ம ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் அதே மாதிரி என்னையும் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு இருக்குது. அப்போ ஸ்கொயர் வந்துருக்கனால அதுக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. எம் ஸ்கொயருக்கும் என் ஸ்கொயருக்கும் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிட்டோம் ஸ்கொயர் போட்டு. வெளியே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் பீட்டாவே எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இருக்குங்களா? 2 டேர்மை ப்ளஸ் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும். இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே மல்டிபிள் எழுதிட்டு வெளியே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதியாச்சு இன்ட்டில். இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், மேலே இருக்கிறதுல 2 டேர்ம் இருக்குங்களா, அதை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை உள்ளே எழுதுங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே. ரிமைனிங் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஏன்னா நம்ம காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக வெளியே எடுத்துட்டோம். டினாமினேட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிங்க. இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நமக்கு 1 அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ வந்து 1 இங்கே அப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை டினாமினேட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறீங்க. இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா நியூமரேட்டர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ அது ரெண்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கிட்டோம். ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலேயுமே ஹோல் ஸ்கொயர் இருக்குங்கள, அதை வந்து நம்ம எடுத்து காமனாக மேலே போட்டுக்கிறோம். இப்போ காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு எழுதி அந்த ஹோல் ஸ்கொயரை மேலே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது? n. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் இருக்கனால இது நம்ம என்னென்னு எழுதலாம்? n ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த டேர்மில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டோம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு இருக்க ஸ்கொயரை காமனாக எடுத்து மேலே போட்டாச்சு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து n, ஏன்னா என்னோட வேல்யூ தான் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. அதனால் இது நம்ம என்ன எழுதிக்கலாம்? n ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோம், ரைட் சைடில் நம்ம n ஸ்கொயர்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. இப்போ 8th சம்மோட 2வது சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இன்ட்டு 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிவன் நமக்கு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்து அதிலிருந்து ஃபைன் பண்ணுறோம். என்னென்னு பாருங்கள், காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காட் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம்? காட் தீட்டா வந்து டேனோட தலைகீழ். ஓகேங்களா? காட்டை 1/tan தீட்டான்னு எழுதலாம். இந்த டேன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 1 இருக்கிறத அர்த்தமாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 tan theta into tan theta tan square theta divided by tan theta into 1 tan theta. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், குறுக்கு பெருக்கல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + tan square thetaவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + tan square theta ஈக்குவல் டு ஐடென்டிட்டிஸில் அதோட ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் theta. 1 + tan square thetaனா சீக்கன் ஸ்கொயர் thetaவை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். டிவைடட் பை tan theta. சீக்கன் வந்து 1/cos தீட்டான்னு எழுதலாம். காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1/cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேங்களா? சீக்கன் வந்து 1/cos தீட்டான்னு எழுதலாம். காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன், சீக்கனோட ரெசிப்ரோக்கல் தான் காஸ். அதே மாதிரி டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1/cos ஸ்கொயர் தீட்டாவை எழுதிட்டோம். இந்த டிவைட் மல்டிப்ளேக்கு மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுங்களா? அப்போ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் ஒரு காஸ் தீட்டாக்கும் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் கீழே என்ன மட்டும் இருக்கும்? ஒரு காஸ் தீட்டா இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ இது. இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ இதை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இதில் கொண்டு போய் நம்ம எக்ஸ் ஒய்க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுலேருந்து இதை சிம்ப்ளை பண்ணி இதை எழுதியாச்சு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய்க்கு வந்து சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது பாருங்கள். சீக்கன் தீட்டாவை 1/காஸ் தீட்டான்னு எழுதலாம். இந்த காஸ் தீட்டாவை அப்படி எழுதிக்கிறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தமா? மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 1 1 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 காஸ் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இதுவும் அந்த ஃபார்முலா ஏற்கனவே இந்த ஃபார்முலா நம்ம ஐடென்டிட்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அதை கொண்டு போய் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடை எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடில் 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடுக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு பதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? எக்ஸுக்கு பதில் 1/காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவா? எக்ஸ் ஸ்கொயர்டு வரனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறோம். 1/காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய்க்கு பதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1/காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு ஒய்க்கு பதில் ஒய்யோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கிறனால பவர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏற்கனவே சைன் ஸ்கொயர் இருந்தனால சைன் பவர் 4 ஆயிடுச்சு. கீழே வெறும் காஸ் தீட்டா இருந்துச்சு, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஹோல் பவர் 2/3. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் என்னாச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு ரிமைனிங் மேலே 1 மட்டும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம்? காஸ் பவர் 3 தீட்டான்னு எழுதலாம். ஹோல் பவர் 2/3 மைனஸ் இந்த சைன் தீட்டாக்கும் இந்த இதுக்கு கேன்சல் பண்ணால் 4ல் 1 போயிடுச்சுன்னா சைன் க்யூப் தீட்டா பவரில் டிவைடட் பை கீழே என்ன பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் சைன் க்யூப் தீட்டா, டினாமினேட்டரில் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நீங்கள் என்ன எழுதலாம்? காஸ் பவர் 3 தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? காஸ் க்யூப் தீட்டான்னு எழுதலாம். ஹோல் பவர் 2/3. சரிங்களா? இப்போ பாருங்கள், பவர் 3 1 பவர் 2/3. அந்த பவர் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு டேர்முக்குமே இருக்குது. 1 பவர் 2/3னா 1 எத்தனை வாட்டி இது பண்ணாலும் 1 தான் வரும். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா காஸ் க்யூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 இருக்குங்களா? அப்போ பவர் ஆஃப் பவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ் தீட்டா பவர் ஆஃப் பவரை மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 × 3/3ங்கும் போது இந்த 3க்கு 3 என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா 3 நியூமரேட்டரில் இருக்குது, இந்த 3 டினாமினேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு கேன்சல் ஆகி என்ன மட்டும் இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. சொல்கிறது புரியுதுங்களா? 3 × 2/3னா 3க்கு 3க்கு என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகி மீதி பவரில் 2 மட்டும் இருக்குது. அதே மாதிரி தான் சைன் க்யூப் தீட்டா இருக்குங்களா? அப்போ அதை எப்படி எழுதுவோம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு பவர் கொடுக்கும் போது சைன் க்யூப் தீட்டா இன்ட்டு 2/3ங்களா? அப்போ இந்த 3க்கு 3 என்ன ஆயிடுச்சு? கேன்சல். அப்போ அங்கேயே என்ன மட்டும்தான் வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லையும் காஸ் க்யூப் தீட்டா இன்ட்டு 2/3னா இந்த க்யூப் என்ன ஆயிடுச்சு? 3க்கு 3 கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். சரிங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ காமனாக எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரை மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிடுறீங்க. பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வருது? 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடு எடுத்தோம் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சு? 1. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கொஷின் எழுதி ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு எடுத்தோம், ரைட் சைடில் 1 அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா கண்ணா? நம்ம வீடியோ புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கண்ணா.